Namaskaram. Yes. Namaskaram, everyone. Good morning and namaskaram, everyone. Welcome you all to this week's cookery show hosted by us, the London Satsangam. And firstly, we would like to, on behalf of the audiences, on behalf of all of us here in the LSS, we would like to wish it's Mani Mama's 80th birthday. Welcome, Mama. Welcome to the show. மாமா எங்களோட நமஸ்காரங்கள். ஹாப்பி பர்த்டே. நான் எல்லாருக்கும் நமஸ்காரமா. நானே எல்லாருக்கும் பண்ணோம். All your blessings, Mama, to everyone. Many more happy returns of the day. Thank you. We are very happy to have with us today Krishna, Priya and Sri Ram, who will be running the show for us today. Especially for me, Krishna and happy birthday wish பண்ணா. Krishna and Priya are very keen music lovers, and music takes us to our association. Sri Ram is a budding violinist and is showing a lot of promise as a young violinist. Priya, who will be leading the show today, is an IT professional, and her interests are music and reading. Krishna and Priya are based in Swindon, and we eagerly look forward to their special items today. I leave the stage to Priya and Krishna. Thank you, sir. Good morning, all. Hello. Welcome, Krishna. Welcome, Priya. Hello, Krishna. Thank you. Wish you many more happy returns, Mani Mama. Namaskaram. It is a nice occasion. Ungaloda birthday avurukku. Priya is getting a chance to Thank you all. Thank you all, Hello. இன்னைக்கு நம்ம Diwali, we are very close to Diwali, so we are going to see a few festive dishes, and அதோட சேர்த்து I'm going to present you with a digestive cooler as well. So let's go on to the show. Yes, you can start. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஜாங்கிரிக்கு வந்து தேவையானது பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கப் அளவுக்கு உளுந்த நேத்திக்கு இன்னைக்கு காத்தால ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பட் இதை வந்து நான் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கேன். அரைச்சு வச்சு இதோட கலர் எல்லாம் போட்டு இது ரெடி மாவு. ஸோ உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்காக அரைச்சு வச்ச உளுந்து காட்டுறேன். ஸோ இந்த உளுந்து பார்த்தேன்னா இது வந்து வடை மாவுக்கு நீங்க அரைக்கிற மாதிரி அரைச்சா போதும். சில பேர் வந்து இந்த உளுந்தோட அரிசி சேர்த்து வடை மாவுக்கு நீங்க எப்படி அரைப்பேலோ அதுலயே அரிசி 2 எடுத்து போட்டு அப்படியும் அரைக்கிறது உண்டு. இல்லைன்னா வெறும் உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி அதோட கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்றது வழக்கம். ஸோ இன்னைக்கு நான் வந்து அரிசி சேர்க்கல, இதோட கார்ன்ஃபிளவர் தான் மிக்ஸ் பண்ண போறேன். பிகாஸ் ஐ ப்ரிஃபர் இட் தட் வே. அதுல ஏதோ இன்னும் பெட்டர் ரிசல்ட் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால உளுந்து, அதோட கார்ன்ஃபிளவர், அதுக்கப்புறமா அதோட கலர், இது 3 சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தேன்னா இப்ப ஒரு தண்ணியில எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியில போட்டா அது முதக்கிற மாதிரி, லைக் இட் ஹேஸ் டு ஃப்ளோட் ஆன் டாப். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இதுக்கு சிரப் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிரப்புக்கு வந்து 2 கப்ஸ் ஆஃப் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். அதோட சேர்த்து கொஞ்சம் குங்குமப்பூ அண்ட் சம் லைம் ஜூஸ். இது கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் லைம் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்க ஆல்ரெடி நான் இந்த சிரப்பை பண்ணி வச்சிருக்கேன். சிரப்பை பார்த்தேன்னா சிரப்லயும் கொஞ்சம் கலர் போட்டிருக்கேன், ஏன்னா அப்பதான் அந்த ஜாங்கிரியோட லுக் வரும்னு. பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்க வந்து இந்த சிரப்ல வந்து எந்த கலருமே வேண்டாம் அப்படின்னா இது ஃபுல்லாவே நீங்க கலர் இல்லாம வெறும் குங்குமப்பூ மட்டும் போட்டு பண்ணலாம். சில பேர் குங்குமப்பூ போடுறது கூட விருப்பம் இல்லாம இருக்கிறவா இருப்பா. ஸோ அப்ப வந்து நீங்க வெறும்ன கொஞ்சம் ஏலக்காய் மட்டும் போட்டு பாகு வச்சு நீங்க வந்து அப்படியும் பண்ணலாம். இந்த பாகு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். இதுல
1 string கன்சிஸ்டன்சில இருந்ததுன்னா இது வந்து ஏன்னா இது ஹீட் ஆயிண்டே இருக்கும். இந்த இது வார்மா இருக்கணும். இந்த சிரப் நீங்க ஜாங்கிரி பண்ணி இதுல போடணும். நீங்க இதை விட இன்னும் கொஞ்சம் ஹையரா கன்சிஸ்டன்சி வச்சுட்டேல் அப்படின்னா அது வார்ம் ஆக ஆக அது வந்து கட்டிண்டே வரும். அப்புறம் ரொம்ப கிறிஸ்டலைஸ் ஆயிடும் சுகர். உங்களால அப்புறம் அந்த சிரப்பும் வேஸ்ட் ஆயிடும், ஜாங்கிரியும் பண்ண முடியாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில வச்சுட்டேல் அப்படின்னா அது பொறுமையா நீங்க வார்ம் பண்ணி ஹீட் அது கூல் டவுன் ஆகி வார்ம் பண்ணி திரும்ப நீங்க அதை பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் நம்ம எப்படி அந்த ஜாங்கிரியை சுத்தலாம்னு. உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ல போட்டு காட்டுறேன். அப்புறமா உங்களுக்கு எண்ணெயில போட்டு காட்டுறேன். ஸோ அந்த அளவு ஜாங்கிரிக்கு அந்த அளவுக்கு மாவுக்கு எவ்வளவு ஜாங்கிரி வரும்? இந்த ஒரு கப்பு ஊற வச்சதுக்கு கிட்டத்தட்ட 30 to 35 or 40 ஜாங்கிரிஸ் மீடியம் சைஸ் ஜாங்கிரி வரும். அண்ட் இந்த ஜாங்கிரி வந்து நீங்க போடுறது வந்து பேக் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க பைப்பிங் பேக் யூஸ் பண்ணல, உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்ல அப்படின்னா ஒரு ஜிப்லாக் பேக் எடுத்துக்கலாம். ஜிப்லாக் பேக்ல அடியில மட்டும் சின்னதா இந்த சைஸ்க்கு ஒரு ஓட்டையை போட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கெச்சப் பாட்டில் கிடைக்கும், நீங்க கெச்சப் பாட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு யூஸ் கெச்சப் பாட்டில். ஏன்னா அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டு வரும்போது இட் கெட்ஸ் a bit fiddly to யூஸ் அந்த பாட்டில ஸ்குவீஸ். So it's better to have a piping bag or a ziploc bag. So இப்போ ஒரு ஜாங்கிரி போட்டு காட்டுறேன், புரிஞ்சு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரிங் போட்டுக்கலாம். அப்புறம் ஒன் மோர் ரிங் and on top of it you just have to do some flowers. இந்த மாதிரி ரிங்கா போடணும். அதெல்லாம் உங்களுக்கு ஜாங்கிரி ரெடி. இது சில பேர் வந்து இப்படி எடுத்து இதுல தனியா ஒரு இலையில போட்டு எடுத்து அப்படியும் பண்றவா இருக்கா. பட் டைரக்டாவும் போடுறவா இருக்கா. ஐ ப்ரிஃபர் டு புட் இட் டைரக்ட்லி. இது இந்த இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆயில் வந்து கிட்டத்தட்ட 1 inch டீப் தான் இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா அந்த நீங்க ஃப்ளவர் போட டிசைன் போட அது அப்படியே அந்த ஷேப் வந்து லூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ஆயிலோட ஹைட் வந்து 1 inchக்கு மேல இருக்கக்கூடாது நீங்க ஒரு பேன்ல போடுறது. அதே மாதிரி பேனும் டீப்பா இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேன் வந்து நம்ம பக்கோடா அதெல்லாம் போடலாம். பட் இது வந்து ஜாங்கிரிக்கு தான் நீங்க ஃபிளாட் பேன் தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு ஜாங்கிரி வந்து மேல வந்துடும். அதோட ஷேப் அது வந்து ஹோல்ட் பண்ணிக்காது. இத அதே மாதிரி ரொம்ப ஹாட் ஆயிலும் இருக்கக்கூடாது, மீடியம் ஹாட் ஆயில். so that அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் சுத்த வரும். ஆல்ரெடி ஹீட் பண்ணதுனால ஒன் மோர் டைம் இது பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இப்ப நீங்க ஜிலேபி இதுக்கும் பாத்தீங்கன்னா ஜிலேபி வந்து நம்ம மைதால பண்றோம். இது வந்து நமக்கு உரித் ஃபிளார்ல பண்றதுனால உரித் தால்ல பண்றதுனால இட்ஸ் a better choice. இதுல ஆல்ரெடி ஃப்ரை பண்றோம், பட் ஸ்டில் இட் மேக்ஸ் a better choice. ஸோ இது வந்து நம்ம ஒரு சைடு வந்து நல்லா கிறிஸ்பியா ஆன உடனே திருப்பி போட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணும். இட்ஸ் a very simple dish. உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து உளுந்து எப்போதுமே இருக்கும் நம்ம ஆத்துல. ஸோ
உளுந்தோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கொஞ்சம் சக்கரை பாகு வைக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்ல. குலோப் ஜாமுன் பண்றதெல்லாம் விட இன்னும் சிம்பிளா இருக்கும் இது. ஸோ அண்ட் ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்கும் இந்த டிஷ் பண்ணும்போது. நீங்க இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டிஷ். நீங்க இந்த கல்யாணம் எல்லாத்துலயும் போன எல்லாம் உங்களுக்கு ஜாங்கிரி தான் இருக்கும் பார்த்தெல்லாம். எங்க ஆத்துல எங்க பெரியவா லைக் பெரியப்பா சித்தப்பா எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்னா ஒரு மாதிரி ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ அதனால ஜாங்கிரி இஸ் a ஸ்பெஷல் டிஷ் ஃபார் us. ஸோ இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன் பார்த்தேன்னா. என்ன சொன்ன? எவ்வளவு நேரம் அது? ஸோ until it gets crisp அவ்வளவுதான். அது அதுக்கப்புறமா இந்த பாகுல போட்டு அண்ட் இந்த பாகுல ஒரு லெமன் புழிஞ்சிருக்கேன் நானு. ஏன்னா அது it shouldn't crystallize, it shouldn't go back to its original இதுன்னு. ஆனா இதுலயே பார்த்தேன்னா ஸ்லைட் கிறிஸ்டலைசேஷன் இருக்கு. ஏன்னா ஹீட்டை டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த சிரப் வந்து வார்மா இருக்கணும் நீங்க அந்த ஜாங்கிரியை போடும்போது. I'm going to check the other side as well. சோ கலர் கொஞ்சம் செவக்கிறது தான் அதுல கணக்கா இல்லனா? இல்ல டைம் கணக்கு பார்க்க முடியாது. பிகாஸ் அது உங்களோட என்ன சைஸ்ல நீங்க அங்க பைப்பிங் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இட்ஸ் அப் டு யூ டு ஜட்ஜ். அது வெந்திருக்கணும், உள்ள ஸ்லைட்லி கிறிஸ்பா இருக்கணும், அவ்வளவுதான். சின்ஸ் நம்ம கார்ன்ஃபிளவர் போடுறதுனால நிச்சயமா கிறிஸ்பா இருக்கும். ஸோ நம்ம இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கணும், அதை பார்க்கணும். அந்த பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கினா தெரியும் நமக்கு இந்த மாதிரி சரி ஓகே அது ஓரளவுக்கு குக் ஆயிருக்குன்னு. நம்ம வடக்கி பாக்குறது தான். ஆனா வடை அளவுக்கு கிறிஸ்பு தேவையில்லை. நான் இது சின்ன சின்ன இதுல இருக்கு. வடை பார்த்தெல்லாம் மொத்தமா ஒரு பிக் பாலா போடுவேன். இது ஆனா அப்படி இல்ல. It has got rings in it. So அது இன்னும் வெந்துடும் சீக்கிரமா. இதுக்கு மேலேயும் கூட இதுல போடலாம். பட் ஆனா நம்ம டெமோ பர்பஸ்க்கு நான் இவ்வளவுதான் இந்த ஆயில்ல போட்டிருக்கேன். அண்ட் இட் இஸ் டு பி குக் இன் மீடியம் ஃப்ளேம். மீடியம் ஃப்ளேம் தாண்டி குக் பண்ண எல்லாம் மேல டக்குன்னு சறந்துடும். அப்புறமா இதுவும் கசக்கும், ஒரு மாதிரி ஜாங்கிரியும் கசக்கும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் உப்பு போடணும். இந்த ஜாங்கிரி ஃபிளார்ல ஒரு துளி உப்பு போடணும். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ forgotten to say that. ஒரு துளி உப்பு போடணும். ஆனா உப்பு நீங்க மாவு அரைச்சி வச்சுட்டு பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்ப மட்டும் தான் போடணும். இல்லாட்டி மாவு நீர்த்துக்கும். அதாவது அரைக்கும் போது உப்பு போட்டா நீர்த்துக்கும். ஆமா. So the ஆயிடுதா அது? Almost there. No. I'm waiting for it to இந்த மேல இருக்கிற அந்த ஃப்ரண்ட் சைடு ரிங்ல வந்து எதுவும் லைட் கலரா இல்லாம இருக்கணும்னு பாக்குறேன். ஓ ஃபுல்லா வெந்திருக்கான்னு பாத்துட்டு இருக்கா? எஸ். ஓகே. நீங்க இந்த மாதிரி எடுத்தும் இதை தொட்டு பார்க்கலாம். whether it has gone crispy. பார்த்தெல்லாம் அது crispy ஆயிடுது. உடையல சாஃப்ட்டா இருக்குங்க. யா. நம்ம சில பேர் இதை டைரக்டா ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டோ டைரக்டா ஆயில்ல இருந்து போட வேணாம்னு ஃபீல் பண்ணுவா. பட் ஆனா இட்ஸ் பெட்டர் டு புட் இட் ஒரு துளி வடிய விட்டுட்டு இப்படியே எடுத்து அதுல போடுறதுதான் பெட்டர். இல்லைன்னா வந்து அது வந்து அது ஃபுல்லா அந்த சிரப்பை இஞ்சிக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இட் won't absorb all the syrup. இல்லாட்டி அந்த சூடோட போட்டாதான் அந்த சிரப். ஓகே. அண்ட் நம்ம அதை ஒரு 2 to 5 minutes இதை ப்ரெஸ் பண்ணி வச்சினோம்னா பெட்டர். இது வந்து ஒரு 5 minutes இதுல இருக்கலாம். இருந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணா ஜாங்கிரி இஸ் ரெடி. ஸோ
சோ இத அப்படியே விட்டுறலாமா இப்போ? Yeah. 5 minutes நம்ம Yeah. அடுத்த டிஷ்க்கு போலாமா? எஸ். பிரியா, அதுக்கு ஒரு குயிக்கா ஒரு ரீகேப் சொல்றீங்களா இந்த ஜாங்கிரியோடதுக்கு? யா ஷூர். பிளஸ் அது உளுந்து வந்து எவ்வளவு மசிய அரைக்கணும்? வெழுமுனா அரைக்கணுமா, கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கலாமா? தண்ணி எவ்வளவு விட்டு அரைக்கணும்? நீங்க வந்து உளுந்து வந்து நீங்க வடைக்கு எப்படி அரைப்பீங்களோ, அதாவது நம்ம வடைக்கு ரொம்ப நிறைய தண்ணி விட மாட்டோம். அதுல அந்த இருக்கிற எல்லா இப்ப உளுந்து இந்த உளுந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லத்தையும் நீங்க வடிய விட்டுடலாம். ஃபுல்லாவே இப்படி வடிய விட்டுட்டு இதுல இருக்கிற தண்ணி என்ன பாக்கி இருக்கோ இந்த தண்ணிய மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுல மிக்சியில போட்டு நீங்க அரைக்கலாம். மிக்சி ஆர் கிரைண்டர்ல போட்டீங்கன்னா நீங்க ஃபிளஃப் அப் பண்ணவே வேணாம் மாவை. இப்ப கிரைண்டர்ல போடல, மிக்சியில அரைக்கிறேன் அப்படின்னாக்க ஒரு துளி தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது கிரைண்டர் மாதிரி அரையாது. அண்ட் நீங்க கொஞ்சம் தண்ணியை விட்டு மசிய நல்லா நைஸா இருக்கணும். ஒரு ஃபோம் பால் மாதிரி இருக்கணும் அந்த மாவு. பார்த்தேன்னா இந்த மாவு அதுக்கு தான் காமிச்சேன் நான் உங்களுக்கு. ஸோ இது ஆக்சுவலா இப்ப கொஞ்ச நேரம் ஆனதுனால இது கொஞ்சம் நீர்த்துன்ட்டு. இன்கேஸ் உங்க மாவு உங்களுக்கு நீர்த்துன்ட்டு அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்ன்ஃபிளவர் போட்டுக்கலாம் நீங்க. ஸோ தட் அது கரெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கும் நம்ம இது பண்ணும்போது. இதுல பார்த்தேன்னா மைய தான் அரைச்சிருக்கேன். இதுல ஒண்ணுமே எந்த பிட்ஸும் கிடையாது. ஸோ ஆனா இப்ப கிரைண்டர்ல போட்டேன்னா கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், 15-20 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு அதை அரையறதுக்கு. மிக்சில உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அரைச்சு முடிக்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிள் மிக்சில அரைக்கிறது. சோ ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா? உளுந்து வந்து சூடாக கூடாது மிக்சில அரைக்கும் போது. ஆமா, நான் என்ன பண்ணுவேன்னா உளுந்து சூடாக கூடாதுங்கிறதுக்காக ஐ ஆட் ஐஸ் கியூப்ஸ் டு இட். சோ தட் தண்ணியா ஊத்தாம அந்த ஐஸ் கியூப்ஸ் அந்த சில்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அப்ப மிக்சி சுத்தும் போது அது ஸ்லோவா வாட்டரையும் ரிலீஸ் பண்ணும். ஸோ ஐ யூஸ் ஐஸ் கியூப்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர். அப்ப வந்து உளுந்து சூடும் ஆகாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபியா விப்பிங் செட்டிங்ல போட்டேன்னா உங்களுக்கு ஃப்ளஃபியா ஒரு மாவு. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்க உங்க பேட்டரை தயார் பண்ணிக்கலாம். ஸோ உளுந்து எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? உளுந்து ஒரு 2 hours ஊறினா கரெக்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு உளுந்து ஊறல அப்படியும் அப்படின்னா நல்லா உளுந்து ஊறுற அளவுக்கு இந்த மாதிரி உடைச்சா உடையணும் அந்த உளுந்து. அந்த அளவுக்கு நீங்க ஊற வச்சுக்கணும். சில சமயம் சில உளுந்து வந்து எனக்கு இந்தியால எல்லாம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறுனா போதும் அப்படின்னு சொல்லுவா அம்மாலாம். பட் ஆனா இங்க வந்து எனக்கு takes 2 hours for me for உளுந்து to ஊரிஃபை பண்ணி. ஸோ அதனால நான் 2 hours இதை ஊற வச்சிருக்கேன். ஸோ குவிக் ரீகேப். உளுந்து ஊற வச்சுட்டு உளுந்து ஊற வச்சு அரைச்சுக்கணும். இந்த மாதிரி வழுமூணா. ஆமா, இந்த மாதிரி வழுமூணா அரைச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர். அதுக்கப்புறமா இந்த கலர் பொடி. கலர் பொடி ஆப்ஷனலா இல்லனா மேண்டேட்டரியா? அது இல்ல, இது ஆப்ஷனல் தான், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நிறைய பேர் இதை போடுறதுக்குமே விரும்பவே மாட்டா. பட் இந்த ஷோ பர்பஸ் கலருக்காக, கலர் ஒரு வைப்ரண்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். வேற எந்த ரீசனும் கிடையாது. இட் ஹோல்ட்ஸ் நோ வேல்யூ. சோ இதை மட்டும் போட்டு இதை இன்ஃபேக்ட் அந்த கலரை நீங்க அரைக்கும் போதே கூட போடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இதை தண்ணியில கலந்து நீங்க அதுல ஊத்தும் போது உங்களுக்கு இன்னும் நீர்த்துக்கும் மாவு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணேன்னா இதை அரைக்கும் போதே கூட போட்டுடலாம். சோ இதை அப்படியே அரைக்கும் போதே அந்த உளுந்தோட அரைச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. கடைசியா உப்பு. ஆமா, கடைசியா அந்த கார்ன்ஃபிளவர் சேர்க்கும் போது ஒரு துளி உப்பையும் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பைப்பிங் பேக் உள்ள போட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்ல இந்த கார்னர் வரைக்கும் போட்டுட்டு இந்த கார்னர்ல ஒரு ஓட்டைய போட்டுட்டேன்னாக்க இதுல வந்து நீங்க கட் பண்ணி நீங்க இதுல புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கெச்சப் பாட்டிலும் வாங்கிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து இட் இஸ் a bit fiddly. அதனால நான் அந்த கெச்சப் பாட்டில்ல சோ சைஸ் சரியா இல்லனா கொஞ்சம் ஓட்டையை இன்கிரீஸ் பண்ணிக்கணுமா? அவாவா பிரெஃபரன்ஸ். ஆமா ஆமா. ஓகே. அப்புறம் வந்து பாகுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா பாகு வைக்கிறதுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். 2 கப் சர்க்கரைக்கு ஒரு பிஞ்ச் இது குங்குமப்பூ,
அப்புறமா கொஞ்சம் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் வச்சுருக்கேன். லெமன் அரை மூடி லெமனா புழிஞ்சு வச்சுருக்கேன் அதுல. ஸோ இதை வந்து 1 string கன்சிஸ்டன்சிக்கு நீங்க வந்து காய்ச்சிக்கணும், சிறப்பா பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து ஜாங்கிரி புழிஞ்சு நீங்க இதுல போட்டு எடுத்து நீங்க வந்து சிரப்ல போட்டு பாத்துடலாம். ஊறினது போருமா இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம்? இல்ல, ஒரு சைடு ஊறி இருக்கு, இன்னொரு சைடு ஒரு நிமிஷம் ஊறட்டும். திருப்பியும் போடணும். இல்ல, நார்மலி ஒரு ஏடு எண்ணெயில போட்டு எடுத்துட்டு அது சோக்கார நேரம் அடுத்த ஏடு போடலாம். அப்புறம் பை தென் நீங்க இதை எடுத்துடலாம் இல்லையா, இந்த ஜீரால இருந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஏடு போடுறதுக்கு. எஸ், நிச்சயமா அது the timing will be perfect. இதுக்காக ஒரு 10 minutes ஊறணும் அப்படி நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நிச்சயமா. Thank you so much. ஆனா அதுக்குள்ளே நீங்க ரெண்டு சைடுலயே அத இது பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இதுக்கு வந்து இது ட்ரெயின் ஆற மாதிரி ஒரு ட்ரே இருந்ததுனாக்க இட்ஸ் பெட்டர். ஒரு இந்த மாதிரி பாத்திரமா ஒரு நீங்க ஸ்டாக் பண்ணிட்டு வர மாதிரி பாத்திரம் இருந்த, வெறும் ஃபிளாட்டா வைக்காம நீட்டா ட்ரை ஆகிட்டே வரும் அந்த ஜாங்கிரி. எடுத்து வைக்கும் போது சொல்றேன். அத எடுக்க இப்பவே எடுத்துட்டு போறியா இல்ல நான் அடுத்த டிஷ் பண்ணிட்டேன்? எஸ், இப்பவே எடுத்துக்கிறேன் நான். ஒரே ஒரு நிமிஷம். சோ இது ஆக்சுவலா ஒரு குச்சி வச்சுதான் எடுப்பா. இந்த முறுக்கெல்லாம் சுத்தம் போது அந்த முறுக்கு எடுக்கிறதுக்காக அந்த குச்சியை எடுத்து வைக்கிற மாதிரி அந்த மெட்டல் ராட வச்சுதான் எடுப்பா இது. பட் ஆனா என்கிட்ட அது இல்லைங்க. ஸோ மேக்கிங் டூ வித் வாட் ஐ ஹேவ். கம்பி மாதிரி நீளமா இருக்கும், அதுக்குள்ள போட்டு அப்படி வளையத்துல போட்டு எடுத்துருவா. கரெக்ட். எஸ். So janggery ready. Super. Yummy janggery is ready. Thank you Priya. நீங்க இப்ப அடுத்த இதுக்கு போலாம். போலாமா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து பட்னம் பக்கோடா. இது வந்து மெது பக்கோடான்னு சொல்லுவா. சாரி. இது இதுக்கு தேவையானது பார்த்தேன் அப்படின்னா 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, ஒரு 8 சில்லிஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கிரீன் சில்லிஸ். அப்புறம் இது ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், 50 கிராம்ஸ் பட்டர், கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் வரும் இந்த பட்டர். இதுதான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பட்டர் இல்ல உங்களுக்கு தாடா பட்டர் இல்ல அப்படின்னாக்க, அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல பட்டர் வச்சுக்கல அப்படின்னா நெய் யூஸ் பண்ணலாம். நெய்யும் இதே அமௌண்ட் ஆஃப் நெய் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் சோம்பு, அப்புறம் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் உடைச்சி வச்ச கேஷ்யூஸ், அப்புறம் ஷ்ரெட் பண்ண ஜிஞ்சர், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டர் எடுத்துக்கணும் நம்ம. நான் அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்பெஷலா. இந்த பட்டரை எடுத்து நீங்க போட்டுக்கும் போது கையாலேயே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு, சாரி 3/4 இல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 of a teaspoon you need baking soda. ஸோ இப்போ 1/4 பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் இதுல. இந்த பேக்கிங் சோடாவை எடுத்து இதோட இப்படி போட்டு பிசைஞ்சுக்கணும் until it becomes ஒரு மாதிரி ஃபோமியா ஆகும். அது வரைக்கும் அதை போட்டு நீங்க பிசைஞ்சுட்டே இருக்கணும். ஸோ தட் அது ஒரு மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடும் அந்த சோடா. இதுதான் இதோட இந்த பட்னம் பக்கோடாக்கு இதுதான் அந்த ஃபிளேவரே கொடுக்கறது. ஏன்னா பட்னம் பக்கோடா வந்து வெளியில கிறிஸ்பாவும் உள்ள வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும்.
ஸோ அந்த உள்ள அந்த வேகணும், சாஃப்ட்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்பை மறக்காம பண்ணணும். இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் குளறுபடி ஆயிடுது அப்படின்னா நிச்சயமா உங்க உள்ள வேகாது. அண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஸா இருக்கும் அந்த ஹோல் இது. உள்ள சாஃப்டா இல்லாம ஒரு மாதிரி கட்டியா இருக்கும். நீங்க சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அண்ட் சில சமயம் வெந்திருக்காது உள்ள. ஸோ இது நீங்க கையால பண்றதுதான் பெஸ்ட். ஸ்பூனாலையும் பண்ணலாம். ஆனா கையால பண்ணும் போது உங்களுக்கு அந்த உங்க கையோட வார்ம்த்தும் இருக்கும் அந்த பட்டரை மெல்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த மிக்சிங் வந்து பார்த்தேன்னா அது பக்காவா இருக்கும். பதிர் போடுறதும் பல அதுவா இது? எனக்கு தெரியும். I forgot the name actually what they say. I think இந்த மாதிரி பாதுஷாக்கு கூட பண்ணுவானா? அதனால தான் that's why I was thinking. So already நீங்க பார்த்தேன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளஃபியா ஆக ஆரம்பிச்சிடுது. இது ஒரு 3-4 minutes இந்த மாதிரி பண்ணணும். நீங்க பண்ணதுக்கு அப்புறமா சைட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெங்காயம், சில்லி, அப்புறம் உப்பு, சோம்பு, உங்களோட இந்த கேஷ்யூஸ், இந்த இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸ் எக்ஸப்ட் ஃபார் கடலை மாவு அண்ட் அரிசி மாவு நீங்க போட்டு நல்லா பிசைஞ்சே கூட வச்சிடலாம். ஸோ தட் அது வந்து நீர்த்துக்கும். அதுல இருக்கிற வாட்டர் எல்லாம் வெளியில வந்துடும். அத வந்து நீங்க அதுக்கப்புறமா இந்த பட்டர் மிக்சர்ல எடுத்து போட்டு ஃபுல்லா ஒரு பெரட்டிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து கடலை மாவு, அரிசி மாவையும் போட்டு இந்த மாதிரி மாவு பெசரி வச்சுக்கணும். ஸோ இதுல நான் இது வரைக்கும் எந்த ஒரு தண்ணியுமே போடல. பார்த்தேன்னா மாவு தானாவே நீர்ந்துட்டு இருக்கு. அண்ட் பார்த்தேன்னா இப்படி பிடிக்கவே வருது ஆல்ரெடி. பார்த்தேன்னா நான் எதுவுமே தண்ணி கொஞ்சம் கூட ஊத்தல இதுல. அதுவே வந்து உங்களுக்கு இனஃபா வாட்டர் வந்து வந்துடுது. இதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா ஒரு துளி எக்ஸ்ட்ரா தெளிச்சுக்கலாம் தண்ணி, அது போறோம் உங்களுக்கு. சோ இந்த பட்னா பக்கோடாக்கு வந்து வெங்காயம் ஆப்ஷனல். அகைன் யாருக்கு வெங்காயம் வேண்டாமோ. ஆமா, இப்ப சின்ன வயசுல எல்லாம் அம்மா பண்றா அப்படின்னாக்கா இப்ப பாட்டி வந்து ஆத்துல சாப்பிட மாட்டா, வெங்காயம் சாப்பிட மாட்டா. சோ ஆத்துல பாட்டிக்கு மட்டும் இதுக்கு வெங்காயத்துக்கு பதிலா பெருங்காயம் போட்டு வெங்காயம் இல்லாம நல்லா இஞ்சி, பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி பட்னா பக்கோடா ஃபர்ஸ்ட் எண்ணெயில மத்த ஆளுக்கு எல்லாம் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆயில்ல அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு தான் வந்து இத எங்களுக்கு எல்லாம் பண்ணுவா. சோ இதுக்கு ஹேண்ட் பிளெண்டர், பீட்டர், மிக்சர் ஏதாவது யூஸ் பண்ணுமா இல்லனா கையாலேயே பிசைஞ்சா போறோமா? இல்ல கை மட்டுமே போறோம். சோ பாத்தீங்கன்னா ஒரு துளிதான் தண்ணி தெளிச்சிருக்கேன் நாங்க. இப்ப ஆல்ரெடி மாவு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹோல்டிங் குட். இப்ப அப்ப அந்த கிரம்பிளி டெக்ஸ்சர் போயிடுது. இதுல இத ரொம்ப போட்டு அமுத்த வேண்டாம். ஒரு மாதிரி சாஃப்ட் புடிச்சா போறோம். அத போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேண்டிய அவசியம் இல்ல. அங்க சோடான்னு சொன்னியா, அது சோடியம் பைகார்பனேட்டா இல்ல பேக்கிங் சோடா? அங்க both are same, right? both are same. இல்ல அது ஒரு क्वेश्चन ஆ சயின்ஸ் லெசன் மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு. இல்ல क्वेश्चन ஆ வந்து அதனால கேட்டேன். both are same. ஓகே, பேக்கிங் பவுடர் இல்ல, பேக்கிங் சோடா தான் சொன்னேன் நானு. ஓகே, குட். எப்படி அந்த மாவு எப்படி புடிச்சிருக்கான்னு காட்டு கொஞ்சம். சோ அந்த சைஸ்ல உருண்டையா பண்ணிக்கணுமா? எஸ், இந்த சைஸ்ல. இதோடவே இன்னும் கொஞ்சம் சின்னதா கூட இருந்தாலும் தப்பு இல்ல. ஓகே, நான் இதோட பெருசா போனா உள்ள வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அந்த கலர் முக்கியம். அதுக்காக அந்த கலர் சீக்கிரம் எடுக்கிறதுக்காக சொல்றேன். சோ இந்த மாதிரி few balls நீங்க புடிச்சு வச்சிட்டீங்கன்னா சாரிமா இருக்கும். நம்மளோட பர்பஸ்க்கு நான் இப்போ ஒரு 5 பால் பிடிக்கிறேன். நான் ரொம்ப அழுத்தலாம் இல்ல, நார்மலா சும்மா ஜஸ்ட் டு ஹோல்ட் இட் டுகெதர் லேசா தான் அதை போட்டு இது பண்றேன். நான் ஆல்ரெடி ஆயில் இதுக்கு ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கும் ஜாங்கிரி மாதிரி மீடியம் ஹீட்ல தான் குக் பண்ணும். மீடியம் ஒரு துளி லோவா கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இட் டேக்ஸ் லாங்கர் டைம் ஃபார் இட் டு குக், பட் வென் இட் குக்ஸ் இட் வில் கம் அவுட் ரியலி பியூட்டிஃபுல். இது வந்து
நம்ம முன்னாடி நான் வளரும் போது நிறைய கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நிறைய கல்யாணத்துல எல்லாம் வந்து இந்த மிட் லைக் ஒரு 3 மணி 4 மணிக்கு ஒரு ஸ்நாக் கொடுக்குற அந்த இதுல இத யூஸ் பண்ணுவா. ஒரு துளி ஆயில் ஊத்தி பாக்குறேன். ஆயில் கரெக்டா இருக்கு. ஆயில் போட்டாச்சு. இது ரொம்ப ஹை ஹீட்ல குக் பண்ணலாம், மேல மட்டும் டக்குன்னு செவந்துடும், அப்புறம் உள்ள சுத்தமா குக் ஆயிருக்காது. ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல தான் இதை குக் பண்ணும். குக்கிங் டைம் எவ்வளவு? இது 5 இது ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அந்த பட்டரை இது பண்றதுக்கு மட்டும் தான் ஒரு 3 to 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஒரு வெரி குவிக் டைம்ல ஒரு நல்ல நைஸ் அண்ட் டேஸ்டி ஸ்நாக் உங்களுக்கு ரெடியா இருக்கும். நாட் ஹெல்த்தி பட் டேஸ்டி தோ. It needs to cook for about 4 to 5 minutes on low flame. சோ இப்படி கிளறிண்டே இருக்கணுமா, பார்க்கணுமா? இல்லனா இல்ல, நம்ம கலரணும்னு அவசியம் இல்லை. இப்ப பார்த்தேன்னா நம்மளோட ஜாங்கிரிக்கு போலாம். நம்ம ஜாங்கிரி இஸ் ரெடி. பிளேட் this side ready. Wow. சோ பட்ன பக்கோடா ஆகும்போது வேற நம்ம இந்த ஜூஸ பாத்துடலாம். ஓகே. we have a ginger cooler, ginger ale cooler. இதுல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 80 கிராம்ஸ் அளவுக்கு ஜிஞ்சர் கட் பண்ணி வச்சிருக்கேன். தோலியோடயே கட் பண்ணிடலாமா? ஆமா, தோலியோடயே கட் பண்ணிடலாம். இந்த ஜிஞ்சரை நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்த ஜிஞ்சர்ல தண்ணி மட்டும் நம்ம எடுத்துனா போதும். ஒரு 2 கப் தண்ணி ஊத்தி குக் பண்ணிருக்கேன். அந்த 2 கப் தண்ணியில இருந்து தண்ணியை எடுத்து அதோட இந்த 1/2 கப் வெல்லம், ஆக்சுவலா சுகர் போடுறதுதான் வழக்கம், பட் ஆனா நான் சுகர் சேர்க்க வேண்டாம்னு வெல்லம் சேர்த்திருக்கேன். வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். 15 நிமிஷம் வெறும்னா இது 2 கொதிச்சா இந்த மாதிரி ஒரு சிரப் மாதிரி ஆயிடும். இந்த சிரப்பை நீங்க ஒரு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இந்த சிரப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிங்க் பார்க்கலாம். சோ அது என்னது அங்க ஓடுது? இது வந்து மணத்தக்காளி கீரையோட இலை. இந்த மணத்தக்காளி கீரைக்கு நிறையவே மெடிசினல் இது இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் வாய்ப்புண், வயத்து புண், அப்புறம் டைஜஸ்டிவ் ஹெல்த், இம்யூனிட்டி, சோ மெனி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபார் திஸ் கீரை. இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை வந்து கிராமத்துல இருக்கிறவாள்லாம் பச்சையாவே இந்த கீரையோட இலைய கிள்ளி சாப்பிடுற வழக்கம் உண்டு. இந்த ஊர்ல பிளாக் நைட் ஷென்னு கூப்பிடுவா. அண்ட் இட் இஸ் என்ன சொல்றது, பாய்சனஸ்ங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா நான் இந்த லீஃப் வாங்கிட்டு வந்திருக்கிறது வந்து இந்தியால இருந்து. ஸோ திஸ் இஸ் நாட் அ வெர்ஷன் தட் இஸ் ஃபவுண்ட் ஹியர். இதோட சிஸ்டர் ஸ்பீஷீஸ் இல்லை இது வந்து நம்ம இந்தியால மெடிசினல் குவாலிட்டிஸ் இருக்கிற மணத்தக்காளி கீரையோட இலைகள். ஸோ இந்த இலையை எடுத்து, இந்த ஆல்ரெடி ஜிஞ்சரோட இது பெனிஃபிட்ஸ் தெரியும், நிறைய இம்யூனிட்டி அண்ட் டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு நம்ம ஜிஞ்சர் யூஸ் பண்றோம். அதோட இந்த பச்சையா பிழிஞ்ச இதோட சாறையும் சேர்த்து நம்ம ஒரு கூலர் ஃபார் சம்மர் டே அப்படிங்கிற மாதிரி ஒன்று இது பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய ஃபேட்டியா ஜாங்கிரி, பக்கோடா எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு டு கோ அலாங் வித் இட் சம்திங் ஹெல்த்தி டு ஹெல்ப் அஸ் டைஜஸ்ட் இட். ஸோ இந்த லீவ்ஸை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நான். இது வந்து எப்படின்னா, நீங்க பறிச்சுன்னு வந்தா ஒன்னா ட்ரூப்லயே ஆயிடும். ஸோ ஐ ஹேட் தண்ணி ஊற்றி அதை இதுவாக வச்சிருந்தேன். ஸோ இந்த
உங்க பக்கோடா ரெடி ஆயிடுமா? பக்கோடா ரெடி ஆயிட்டா? ஓகே, எஸ், பக்கோடா ரெடி. பக்கோடா ரெடி. நல்ல கோல்டன் கலர்ல பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஓகே, So our pakoda is ready. சார் வடை மாதிரி இருக்கும். இங்க ஒரு குவிக் ரீகேப் இதுக்கும் சொல்லிடுங்க. யா, கடைசியா டேஸ்டிங் போகும். ஓகே. ஸோ இதுக்கு பார்த்தெல்லாம் நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா, 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 8 கிரீன் சில்லிஸ் சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி, அப்புறமா 1 கப்பு வெங்காயம், உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடர், சோம்பு, அப்புறம் வந்து கேஷ்யூஸ், ஜிஞ்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய இன்ச்சு, ஒரு இன்ச்சு சைஸ் இது பண்ணிருப்பேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை இந்த மாதிரி நம்ம நல்லா பட்டரோட சேர்த்து பீட் பண்ணிக்கணும். ஸோ தட் இட் கம்ப்ளீட்லி ஃப்ராத்ஸ் அப். அண்ட் இதுல வந்து பேட்டர்ல வந்து நீங்க இதுக்கு பண்ண போற மிக்சர்ல வந்து இந்த பட்டர் அண்ட் சோடா மிக்சர் தான் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். அதுதான் வந்து இட்ஸ் கோயிங் டு ஃப்ளஃப் அப் அந்த நம்ம பண்ணிருக்கிற பக்கோடா மிக்சர். அதுதான் ஃப்ளஃப் அப் பண்ணி பால் மாதிரி கொண்டு வர போகுது. ஸோ இதை நல்லா இந்த ஸ்டெப்பை மறக்காதீங்க, இந்த ஸ்டெப் நிச்சயமா பண்ணுங்க. அப்புறமா நம்ம வந்து இந்த எல்லாத்தையும் இந்த 2 மாவு மிச்சம் இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸையும் எடுத்து ஒரு இதுல வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டு நல்லா பெசரி, உப்பு போட்டு பெசரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து தண்ணி நீர்த்துக்கும். அதை ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை போட்டு இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சு எல்லாம் கிரம்பிளியா உங்களுக்கு உடனே பிடிக்க வர மாதிரி இருக்கணும். அதுதான் திட்டம். இது வந்து நான் அதுக்கு மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கேன். இது வந்து நம்ம பக்கோடா போடும் போது இருக்க வேண்டிய கன்சிஸ்டன்சி. பட் நீங்க மாவு வந்து நீங்க வெறும் அந்த பட்டர் மிக்சரோடய இது பண்ணலாம், எந்த தண்ணியும் ஆட் பண்ணாத போது உங்களுக்கு கையில வந்து அந்த மாவை உங்களால பிடிக்க முடியணும். அதுதான் உங்களுக்கு நீங்க எதுவும் ஒரு என்ன சொல்றது குவாலிட்டி செக் மாதிரி உங்களுக்கு அது. ஸோ இது பார்த்தேன் அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இத ஒரு பாலா உருட்டுற அளவுக்கு பண்ணிருக்கேன் நானு. அந்த வெங்காயம் போட்டு மாவு வெங்காயம் நீர்த்துக்கும் சொன்னேன். எவ்வளவு நேரத்துல வெங்காயம் நீர்த்துக்கும்? ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை விட்டுடலாம். அப்படியே அந்த வெங்காயம், பட்டர், அந்த எல்லா மிக்சரும், இந்த காரப்பொடி, சோம்பு, கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டது அப்படியே இருக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் அதை. அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த கடலை மாவும் இதுவும் சேர்த்துட்டு பெசரி வச்சுக்கோங்க. திரும்ப அந்த அதை எல்லாத்தையும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணது வந்து உங்களுக்கு பிடிக்கிற கன்சிஸ்டன்சில இருக்கணும். அதுக்கு மேல தண்ணி தெளிச்சு நீங்க வந்து இந்த மாதிரி பாலா பண்ணிக்கலாம். இந்த பராட்டாக்குள்ள வைக்கிற உருளைக்கிழங்கு மிக்சர் மாதிரி அந்த இதுலதான் இருக்கணும். அது பாத்துக்கலாம் சாஃப்ட்னஸ் பதத்துல. ஓகே. சோ அப்புறமா இதை எடுத்து லோ ஃப்ளேம்ல நீங்க இதுல குக் பண்ணிடணும், ஃப்ரை பண்ணிடணும். சோ இந்த கலர்ல இதை விட கலர் கம்மியா எடுக்கலாமா இல்லன்னா? இல்ல, இந்த கலர் இஸ் ஃபைன். திஸ் கலர் இஸ் ஃபைன். இதோட கம்மியாவும் இந்த கடை சில இந்த நான் ட்ரிச்சில இருக்கும்போது மலைக்கோட்டை பக்கத்துல அங்க இந்த மாதிரி ஒரு மாமா இருப்பார். அவர் வந்து போட்டு தருவார் ஃப்ரெஷ்ஷா. அவரோடது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே லைட்டாவே இருக்கும். பட் நான் ஆத்துல பண்ணும்போது நம்ம அந்த காரப்பொடி எல்லாமே போடுறோம். ஸோ அந்த காரப்பொடியோட கலரும் சேரும். ஸோ அதனால இந்த கலர் இஸ் ஃபைன். ஸோ இதையும் நம்ம பிளேட் பண்ணிடலாம். நம்ம இப்ப இந்த ட்ரிங்க்குக்கு திரும்ப போகலாம். சோ நான் இங்க சொல்லுங்க சித்ரா. Yeah. So what is the difference between this தூள் பக்கோடா and பட்னம் பக்கோடா? இப்ப தூள் பக்கோடா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து
நீங்க இந்த மாதிரி மாவு பிடிக்க மாட்டேன் முதல்ல, பட் ஆல்மோஸ்ட் சேம் ஸ்டெப்ஸ். பட் நீங்க அந்த சில்லிஸ் அண்ட் ஆனியன் கட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லாங்கா இருக்கும் வந்து தூள் பக்கோடாக்கு. அண்ட் தூள் பக்கோடால வந்து இன்னுமே இது வந்து மோர் மாவு ஜாஸ்தி, அதுல வந்து நிறைய ஆனியன் ஜாஸ்தி தூள் பக்கோடால. ஸோ அந்த லாங் ஆனியன்ஸ் அண்ட் சில்லிஸ் மட்டும்தான் அந்த இதையே ஹோல்ட் பண்ண போறது. அண்ட் மாவு வந்து இதுல வந்து 2க்கு 1 போடுறேன். அதுல நான் வந்து 1.5க்கு 1 தான் அரை போடுவேன் அதுல. அதாவது ஒரு கப் கடலை மாவு போட்டோம்னா 1/2 கப் அரிசி மாவு. இல்ல 1.5 கப் அரிசி கடலை மாவுக்கு 1/2 கப், சாரி 1.5 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு போடுவேன். தூள் பக்கோடா. தூள் பக்கோடால வந்து இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட மாட்டோம் இல்லையா? போடுவோமா? இல்ல ஆக்சுவலா பேக்கிங் இதுக்கு வந்து நான் பேக்கிங் சோடா போடுவேன். அதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச், நிறைய கிடையாது, ஒரு பிஞ்ச், ஒரு இதுல 1/4 ஸ்பூன் போடுறோம் இல்லையா, அதுக்கு அவ்வளவுலாம் போட வேண்டாம். ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டேன்னா அது அந்த உள்ள வந்து அந்த திக்கா வர இடத்துல எல்லாம் மாவு நல்லா உள்ள வெந்து இருக்கும். சோ ஆனா அதுல வந்து பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர் போடுவேன் இதுக்கு பக்கோடாக்கு, நார்மல் ஆனியன் பக்கோடா, தூள் பக்கோடாக்கு. அண்ட் தூள் பக்கோடா இன்னும் கிறிஸ்பியா இருக்கும். எஸ் இன்னும் கிறிஸ்பியா. அதுக்கு வந்து அந்த ஆனியனோட ஃபிளேவர் இன்னும் நிறைய இருக்கும். இதுல வந்து நிறைய அந்த உள்ள மாவு தான் ஜாஸ்தி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஆனியன்ங்கிறத ஒரு சும்மா ஒரு கண்ணுல தான் காட்டியிருக்கோமே தவிர்த்து அதுல வந்து நான் 10 ஆனியன் போட்டேன்னா ஒரு கப்பு மாவு போட்டு அந்த மாதிரி பண்ணுவேன் நானு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாவு 1 கப்பு மாவு போட்டிருக்கேன், ஆனா ரொம்ப கம்மியா தான் வந்து ஆனியன் சேர்த்திருக்கேன். தேங்க்யூ பிரியா. இப்ப என்ன பண்றேன்னு நீங்க அந்த இதுல மணத்தக்காளி கீரையோட சாறு எடுக்கிறேன் இதுல இந்த ஜூஸ்க்காக. சோ இந்த மாதிரி மணத்தக்காளி கீரையோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். பாத்தீங்கன்னா இதுல ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர், ஒரு துளி, ஒரு டம்ளர் இல்ல, ஒரு half a tumbler ஐஸ் வாட்டர் ஊத்துங்க. so that அதோட சாறு வந்துரும். இத வடிகட்டிக்கலாம். இது வந்து ஏன் இத பச்சையா எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பச்சையா சாப்பிடும் போது இன்னுமே அதிகம். இத வந்து நம்ம கீரையில கூட்டுல இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவோம், சூப் பண்ணி பட் இதை இப்படி சாப்பிடும் போது உங்களுக்கு இதோட அந்த கீரையோட சத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க தொண்டை கட்டி இருக்கிறவா சாப்பிடலாம், வந்து வாய் புண்ணு இருக்கிறவாளுக்குலாம் அந்த வாய் புண்ணை ஆக்கும். அது வயிற்று புண் எல்லாத்துக்குமா? ஆமா. சோ இது ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. இதுக்கு மேல ஒரு அரை மூடி லெமன் டைரக்டாவே புழிஞ்சுக்கலாம். அரை மூடி லெமன், அப்புறமா கசக்கி பிச்சு போட்ட மின்ட், அப்புறம் லெமன் பிளஸ் லெமன் இது பிளஸ் இந்த கீரையோட ஜூஸ், பிளஸ் ஃப்ரெஷ் சோடா. சோடா வேண்டாங்கிறவாளுக்கு வெறும் தண்ணி ஊத்தி சாப்பிடலாம். சாப்பிடலாமா? பட் இது ஜிஞ்சர் ஏல்னு சொல்றதுனால அத வந்து சோடா
போட்டிருக்கேன். உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு வேணும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ginger ale is ready. வாவ் சூப்பரா இருக்கு. சோ கலர்ஃபுல். இது வந்து நான் இதோட பிரவுன் கலர் வந்திருக்கு. நீங்க இதுல வந்து இதுவே White நீங்க sugar. ஒயிட் சுகர் போட்டு பண்ணலாம் உங்களுக்கு வந்து it look even beautiful. ஆனா அது நான் ஆல்ரெடி அது ஹெல்த்துக்காக கொடுக்கறதுனால நான் அதுல ஒயிட் சுகரை சேர்க்க விரும்பல. சோ ஐ opted for jaggery. ஸோ பட்டா பக்கோடா உடைச்சு பார்க்கணுமா? ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ we have got an official person who is going to judge it. Okay, our son is going to be the judge. Sriram, there you go. It's not after it. Okay. Nice. Wow, very nice. Yummy, very nice. சூப்பர். சோ பாத்தெல்லாம் உள்ள எப்படி இருக்கும்? உள்ள சாஃப்ட்டா இருக்கும். மாவு மாதிரி இல்லாத. ஓகே. ஸோ அந்த வெட் ஃபீலிங் இருக்க கூடாது. கரெக்ட்டா? பட் ஆனா உள்ள சாஃப்ட்டா தான் இருக்கும். உள்ள சாஃப்ட்டா தான் இருக்கும். ஓகே. இந்த ஜாங்கிரி கொஞ்சம் சோ ஜாங்கிரி பாத்தெல்லாம் it's quite nice. Okay. Very good. Did you want to try the ginger ale? Yeah, okay. Yes, here you go. Very nice. தேங்காய் சட்னியோட it is being served. பட் நீங்க வந்து வெறுமனேவும் சாப்பிடலாம். You just have a couple of them left over. நீங்க வெறுமனே எடுத்து சாப்பிட ஈஸியா முடியும். ஏன்னா it is spicy on its own. நீங்க இப்ப பக்கோடா சாப்பிடும் போது தனியா உங்களுக்கு சட்னி அந்த மாதிரி தேவைப்படுறது இல்ல. தூள் பக்கோடா சாப்பிடும் போது அந்த மாதிரியும் நீங்க சாப்பிடலாம். பட் you can eat it along with தேங்காய் சட்னி also. தேங்காய் சட்னி is more preferable. கெச்சப் அதெல்லாம் ketchup, yeah, இது நியூ ஏஜ் ட்ரெண்ட். ஸோ ஐ டோன்ட் லைக் கெச்சப். ஸோ நான் அது கெச்சப் பக்கம் போறது கிடையாது. பட் இப்ப ஸ்ரீராம் கிருஷ்ணா எல்லாம் சாப்பிடும் போது அவ கெச்சப் ஊத்திட்டு சாப்பிடுவா. இல்ல ஸ்வீட் சில்லி டிப், இல்ல மேங்கோ சட்னி, எனிதிங் உங்களோட இம்ப்ரோவைசேஷன். Priya, I have something to say for you because it's very nice. Thank you very much. And Priyaங்கிற வேர்டு கரெக்டா இருக்கு. உன்னோட பேருக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட். ஏன்னா P for presentation was beautiful and R for recap. Thank you. Recap was so elaborated, so fantastic, and I for very interesting ingredients as well, and Y for yummy 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 yummy. A for the last day, A for amazing dishes. Okay, so Priya is absolutely. Oh, thank you. You have made my day. I was so nervous and ரொம்ப நீங்க எல்லாரும் you were so kind. You have made me feel so comfortable. So thank you LSS for giving me such a wonderful opportunity. Thank you very much. A lovely presentation and very well displayed and very well explained. Thank you Krishna for videoing and Sriram for tasting. Thank you. Okay, bye. Okay.